புதிய வகை சர்க்கரை நோய் மருத்துவர்கள் அதிர்ச்சி. நம்ம சேனலை தொடர்ச்சியா பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், பொதுவா சர்க்கரையில 2 வகை இருக்கு. அது டைப் 1, அவங்க இன்சுலின் போட்டு தான் சர்க்கரையை குறைக்க முடியும். இரண்டாவது டைப் 2, மாத்திரை சாப்பிட்டு சர்க்கரையை குறைப்போம். இந்த 2 டைப்பும் இல்லாம ஒரு புதுவிதமான சர்க்கரை நோயாளியை நான் பார்த்தேன். அதை பத்தி தான் உங்கள்கிட்ட பேச போறேன். இந்த பேஷண்டோட ஊர் காரைக்குடி. வழக்கம்போல் எல்லா பேஷண்ட் மாதிரியும் காரைக்குடி, அதுக்கடுத்து 2 மாசம் கழிச்சு மதுரை, அதுக்கடுத்து 2 மாசம் கழிச்சு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைத்தியம் பார்க்க போயிட்டாங்க. உங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னு தெரிஞ்சு, ஆனா அவங்க பிரச்சனையை சரி செய்ய முடியல. அவங்களுடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம், அதை சரி செய்ய எங்களுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோல விரிவா நான் உங்கள்கிட்ட பேச போறேன். நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனை நிறுவி கடந்த 35 வருடமாக மருத்துவமனை நடத்தி வருகிறேன். இன்றும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்கள் மருத்துவமனைக்கு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க. எங்க மருத்துவமனையில் இருக்கிற சர்க்கரை கால் புண் சிகிச்சை மையத்துல இதுவரைக்கும் 4600 கால் புண்களை நாங்க ஆத்தி இருக்கிறோம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. போட்டோவோட எல்லா ஆதாரங்களையும் கொடுத்திருக்கிறோம். முக்கியமான கேசஸ் மட்டும்தான் இதுல அப்லோட் பண்ணி இருக்கிறோம். இது பேஷண்ட்டுகள் மட்டுமல்ல, டாக்டர்களும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான மருத்துவ ஆவணங்கள். எங்க சேனல்ல அறிவியலுக்கு புறம்பான எந்த செய்தியை நாங்க சொல்றதில்ல. முழுக்க மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க சொல்றோம். அதனால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. 35 வருஷமா மருத்துவத்துறையில இருக்கிறேன். நிறைய சவாலான கேஸ்கள்லாம் பார்த்துருக்கிறேன். அதுல இந்த கேஸ், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க கேஸ் எனக்கு மிக மிக சவாலான கேஸ். ஏன்னா இது ஒரு புதுவிதமான சர்க்கரை நோய். அது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த நோய் எப்படி வந்துச்சு, அதனால அந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது. இந்த கேஸ்ல புகழ்பெற்ற பத்திரிகையான ஆனந்த விகடனும் உள்ள வந்தது. புகழ்பெற்ற நடிகர் ராகவா லாரன்ஸும் உள்ள வந்தார். அது எதுக்காக வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, இறுதியில அந்த பொண்ணுக்கு நேர்ந்தது என்ன அப்படிங்கிறத பத்தி உங்கள்கிட்ட தொடர்ச்சியா அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே வரேன். முன்னாடியெல்லாம் சர்க்கரை 2 வகை தான், டைப் 1 டைப் 2ங்கிறது. இப்ப 3வது வகை, 4வது வகை, 5வது வகை வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல டைப் 1 அப்படிங்கிறது இன்சுலினை மட்டும் நம்பி வாழும் ஒரு நிலை. இன்சுலின் போடலைன்னா 1 வாரத்துல அவங்க உயிருக்கு ஆபத்து வரும். இதை பற்றிய விளக்கங்கள்லாம் என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணி கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பொண்ணுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையும் டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க. அது காரைக்குடியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும். இது டைப் 1 சர்க்கரை வியாதியில ஒரு ஸ்பெஷல் டைப், பேர் பிரிட்டல் டயபெட்டிஸ் அப்படின்னு பேரு. இவங்களுக்கு இன்சுலின் தான் மருந்து. இன்சுலின் போடல அப்படின்னா 1 வாரத்திலே அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு அதிகமாகி உயிருக்கு ஆபத்து வந்துடும். இன்சுலின் போட்டாலும் சர்க்கரை ரொம்ப குறைஞ்சு ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லக்கூடிய லோ சுகர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதாவது போட்டாலும் பிரச்சனை வரும், போடாட்டியும் பிரச்சனை வரும். இப்படி ஒரு நிலைமை அந்த பொண்ணுக்கு இருந்தது. சர்க்கரை இருக்குன்னு தெரிஞ்சோடனே எல்லா நோயாளிக்கும் தான், அதாவது காரைக்குடியில, எங்க ஊர் காரைக்குடியில காமிச்சிட்டு, அதுக்கடுத்து மதுரையில காமிச்சிட்டு, அப்படியே சென்னையில காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு 3 மாசம் 4 மாசம் காமிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் அங்க கொண்டு ஒரு 3 மாசம் காமிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு மறுபடியும் காரைக்குடிக்கு வர்றப்ப மயக்கத்துக்கு மட்டும் சிகிச்சை பண்ணிட்டு திருப்பி பழைய இடத்துக்கு போயிடுவாங்க. இதனால டாக்டரால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறத அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி சிகிச்சை செய்ய முடியல. அதனால அதோட நோயை கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்களா? சமீபத்துல பார்த்த சர்க்கரையோட அளவு என்ன அப்படின்னு கமெண்ட்ல பதிவிடுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த நிலையில தான் எங்க ஆஸ்பத்திரிக்கு அவங்களை கூட்டிட்டு வர்றாங்க. நாங்க பரிசோதனை பண்றோம். அவங்க ஏற்கனவே பரிசோதனை பண்ண இடங்கள்ல அது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் நம்ம வைத்தியத்தை பார்க்கிறோம். இன்சுலின் போட்டு சர்க்கரையை குறைக்கிறோம். ஆனா அதுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, 1 மாசத்துக்கு 3 தடவை சர்க்கரை அதிகமாகி தூக்கிட்டு வருவாங்க. நம்ம இன்சுலின் அதிகப்படுத்துவோம். ஏன்னா சர்க்கரை கூட இருக்குன்றனால இன்சுலின் அதிகப்படுத்துவோம். ஒரு வாரம் 10 நாள்ல சர்க்கரை ரொம்ப குறைஞ்சு தாழ்நிலை சர்க்கரை, அதாவது ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லக்கூடிய லோ சுகர் கோமா ஸ்டேஜ் தூக்கிட்டு வந்துருவாங்க. இப்படி ஒரு மாசத்துக்கு 3-4 தடவை ஒன்னு சுகர் அதிகமாகி பெட்ல சேர்ற மாதிரி இருக்கும், அல்லது சுகர் குறைஞ்சு பெட்ல சேர்ற மாதிரி இருக்கும். இது தொடர்ச்சியா 1 வருஷமா நிகழ்ந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இந்த கண்டினியூஸ் மானிட்டரிங் மெத்தட் அப்படிங்கிறது மூலமா
ஒரு ரெக்கார்ட் பண்ணணும். பண்ணப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை சுகர் கூட அட்மிஷன் ஆயிருக்கு, எத்தனை தடவை சுகர் குறைஞ்சு அட்மிஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறப்பதான் இந்த நிகழ்வு தொடர்ச்சியா இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு புரிய வருது. இந்த மாதிரி பேஷண்ட நம்ம எப்படி வைத்தியம் பண்றது அப்படின்னா அதுக்கான தீர்வு CGMS பரிசோதனை. இந்த பரிசோதனை வந்து ஒரு கருவி 3 அல்லது 4 நாளைக்கு நம்ம உடம்புல அந்த கருவியை பொருத்திடுவோம். அந்த கருவி வந்து தொடர்ச்சியா அவங்க சுகருடைய அளவை மானிட்டரிங் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் 3 நாள் 4 நாளைக்கு. அப்ப எப்பெல்லாம் சுகர் குறையுது, எப்பெல்லாம் சுகர் கூடுது அப்படிங்கறத அது ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். 3 நாள் 4 நாள் கழிச்சு அந்த கருவியை எடுத்து நம்ம சிஸ்டத்துல கொடுத்து பார்த்தோம்னா எந்த நேரத்துல சர்க்கரை குறையுது, எந்த நேரத்துல கூடுது, இதுதான் பிரிட்டல் டயபெட்டிஸா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த பரிசோதனை தான் மிக மிக உதவியா இருக்கும். இந்த பொண்ணுக்கு அந்த பரிசோதனையை நாங்க அப்பவே செஞ்சோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கும் சர்க்கரை குறையுது, சர்க்கரை கூடுது, அடிக்கடி இது நிகழுது அப்படின்னா இந்த CGMS பரிசோதனை வந்து எங்க மருத்துவமனையில பேஷண்ட்களுக்கு இலவசமாவே செஞ்சு கொடுக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு போன் பண்ணி நீங்க தாராளமா அதை பற்றிய விளக்கத்தை கேட்டுக்கலாம். இந்த முழு ரிப்போர்ட் வந்தோடனே அதை பார்த்தோடனே கண்டுபிடிச்சாச்சு இது பிரிட்டல் டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டைப் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது. இருந்தாலும் இன்னொரு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை உறுதிப்படுத்துறதுக்காக என்னுடைய ப்ரொஃபஸருக்கும் அனுப்பிச்சு வச்சேன். அவரும் பார்த்துட்டு இது பிரிட்டல் டயபெட்டிஸ் தான் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணார். இப்ப நோயை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு தீர்வு வந்து இன்சுலின் தான். ஆனா இன்சுலின் எப்படி கொடுக்கிறது அப்படின்னா எல்லாரும் போல ஊசி மூலம் இவங்களுக்கு கொடுக்க முடியாது. இவங்களுக்கு இன்சுலின் பம்ப் அப்படிங்கிற ஒரு கருவியை பொருத்தி தான் இன்சுலினை இவங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த கருவி வந்து ஒரு செயற்கை கணையம், அதாவது ஆர்டிபிஷியல் பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்ப சுகர் கூடுது அப்படிங்கறதே அதுவே கண்டுபிடிச்சு இன்சுலினை டெலிவரி பண்ணிடும். அந்த கருவி அப்ப அதோட விலை வந்து 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாவை தாங்குற அளவுக்கு அந்த குடும்பம் இல்லை. அது ரொம்ப எளிய குடும்பம். அப்ப என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு மிச்ச உதவிக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு ரோட்டரி லைன்ஸ் மாதிரி தன்னார்வ அமைப்புகள் இருக்குல்ல, அவங்க கூட்டத்துக்கெல்லாம் போவேன். போய் அவங்ககிட்ட பேசுவேன். இந்த பொண்ணுக்கு வந்து வந்திருக்கு நோய் என்ன, அதுக்கு என்ன மாதிரி கருவி பொருத்தணும், அந்த கருவியோட விலை எவ்வளவு, நீங்க உங்களால செலவு கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க கொடுத்தாங்க. மொத்தம் சேர்ந்த தொகை வந்து வெறும் 20,000 ரூபாய் தான். கருவியோட விலை 3 லட்சம் ரூபாய். என்ன செய்யறேன்னு தெரியல. அந்த சமயத்துல நான் வந்து ஒரு தொடர்ச்சியான ஆனந்த விகடன் வாசகர். ஆனந்த விகடன்ல ஒரு செய்தி வந்திருந்தது. அதாவது நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து 1 கோடி ரூபாய் பணத்தை ஆனந்த விகடன் கொடுத்து அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஒரு அறக்கட்டளை தொடங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கதா ஒரு தகவல் வந்து அது பற்றிய செய்தியும் வந்துச்சு. நான் உடனே அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். இந்த பொண்ணோட நிலைமை என்ன, அந்த கருவியோட விலை என்ன, நீங்க வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். இந்த கடிதத்தோட நகலை கூட இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த கடிதம் போன உடனே அங்கிருந்து எனக்கு போன் பண்ணாங்க. இந்த பொண்ணுக்கு நாங்க உதவி செய்ய தயார், எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அனுப்பிச்சு வச்சேன். அங்கேருந்து ஒருத்தர் வந்தாரு. வந்து எல்லாம் செக் பண்ணாங்க. எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டு இந்த கருவியை நாங்களே வாங்கி கொடுத்துறோம், எங்க வாங்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்தேன். கொடுத்த உடனே ஒரு 15 நாளைக்குள்ள அந்த கருவியை அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த கம்பெனிலேருந்து வந்து இந்த கருவியை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கிளாஸ் எடுத்து டீடைல்டா சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த கருவி வந்து நம்ம உடம்புல அப்படியே பொருத்தி வச்சுக்கணும். குளிக்கிற நேரத்துல எடுத்துடலாம், மிச்ச நேரத்துல நம்ம உடம்புல இருக்கும். அதுக்குள்ள இன்சுலினை மட்டும் நம்ம அப்பப்ப ஃபுல் அப் பண்ணிக்கிட்டே இருந்தா அது எப்பப்ப தேவையோ அப்பப்பெல்லாம் இன்சுலினை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதான் இந்த கருவியோட அடிப்படை. இப்ப நான் ஏற்கனவே கலெக்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல ஒரு 20,000 ரூபாய், அந்த பணத்தை அந்த இன்சுலின் தேவைக்காக அந்த பொண்ணுகிட்ட நான் கொடுத்துட்டேன். அந்த பொண்ணுக்கு அப்ப வயசு வந்து ஒரு 10. அந்த வயசுல இன்சுலின் போட அவங்க அம்மா சிரிஞ்சை எடுத்த உடனே எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கிறோம், அதை கட்டிலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறோம், வெளியில எங்கிட்ட ஓடி போயிடும். அந்த மாதிரி அதை ஊசிக்கு பயந்துகிட்டு ஓடி போயிடும். இந்த மெஷின் பொருத்தின பின்னாடி அந்த மெஷின் வந்து வலி இல்லாம இன்சுலினை டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பயம் அந்த பொண்ணுக்கு அப்ப இல்லை. இன்னொன்னு, அந்த மெஷின் வந்து கரெக்டா சென்சார் பண்ணி சுகர் அதிகமாகிறப்ப இன்சுலினை டெலிவரி பண்ணிரும், சுகர் குறையிறப்ப இன்சுலின் டெலிவரி பண்ணதை நிறுத்திடும். இந்த மாதிரி செய்யறதுனால அதுக்கு பின்னாடி அதுக்கு சர்க்கரையோட அளவு கூடி மயக்கமோ சர்க்கரையோட அளவு குறைஞ்ச மயக்கமோ ஏற்படவே இல்லை. இந்த சம்பவம் நடந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப ஒரு தடவை கூட அந்த பொண்ணு அதுக்கு பின்னாடி அட்மிஷன் ஆகவே இல்லை. நல்ல ஆரோக்கியமா இருக்கு, காலேஜில் படிச்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு உயிர்
வாழ மிக முக்கியமான காரணம் நடிகர் ராகவா லாரன்ஸும் ஆனந்த விகடன் பத்திரிகையும் தான். அவங்களுக்கு நான் இப்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். இதை பற்றிய கட்டுரை அப்பவே ஆனந்த விகடன்ல வெளிவந்தது. அதையும் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த மாதிரி இன்சுலின் போடுற ஏழை குழந்தைகள், அதாவது இன்சுலின் போட வேண்டிய ஏழை குழந்தைகள், அதே நேரத்தில் வசதி இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு எங்கள் மருத்துவமனையில் இலவசமாக இன்சுலின் வழங்கப்பட்டு வருகிறது. யாராவது இன்சுலின் தேவை அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு நீங்க தாராளமா இன்சுலினை பெற்றுக்கொள்ளலாம். இன்சுலின் போடாதீங்க இது தெரியாத வரை. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.